எத்துடன் நீதிக்கும் நேர்மைக்கும் நன்னொழுக்கும் மன தூய்மைக்கும் மிக்கான் அயோத்தியாபுரி மன்னன் திருச்செங்கு வளர்ப்பு மகன் ஹரிச்சந்திரன் இருக்கின்றானா? யாரும் இல்லை. கல்வன் கயவன் காமுகன் என்று நான் தெரிவிக்க இருவருக்கும் கடும் வாக்குவாதம் முடிவில் அரிச்சதை நானே பொதுவாக்குகிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டேன். கண்டேன் ஹரிச்சந்திரனை வரவேற்றான், வாழ்த்தினேன். சுவாமி திருமணை நாடி தாங்கள் வந்த காரணம் ஹரிச்சந்திரா உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாதவ் வளர்க்க இருக்கின்றேன். அதற்கு சிறிதளவு திரவியம் தேவைப்படுகிறது, உன்னிடம் இருந்து பெற்று செல்லலாம் என்று வந்தேன் என்றேன். சுவாமி அப்படியானால் தாங்களுக்கு எவ்வளவு உதவி வேண்டும் என்று கேட்டான். கூறினேன், மற்ற பாறையின் மீது மதம் கொண்ட யாரையை நிறுத்து, அதன் மீது ஆங்காரமுடன் குரல் ஏற்றி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயரமாய் விழுந்தனமா அவ்வளவு திரவியம் வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட கணத்தில் யாரும் கொடுக்க முடியாத திரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர பொடியுயரும், பொடியுயர பாங்குயரும் அவன் விடுகிறான் என்று எண்ணி குடிகளித்த பயிர்களை விலங்குகளை ஏவி அழித்து அவை அனைத்தையும் வேட்டையாடி கொண்டு விட்டான். நீதிமானிடும் பழக்கரஜான் என்பதற்கு ஐயமில்லை என்று தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்களில் காம வளர்ந்து சிக்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி திருச்சித்தேன் 2 மாதங்கள். அவன் பக்கம் அவனை சொந்தப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அழித்து துரத்தி அவமானப்படுத்தினார். சிங்கம்மா கற்சித்தேன்
செய்தீர்கள். என்றாரி சந்திரா சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனது சினம் அறிய வேண்டும் என்றால் எனது புத்திரங்களை உனது மனைவி சந்திரமதி போல் சோதிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள். உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் கொடுத்தான் தாரை பார்த்து பெற்றுக் கொண்டேன். ஹரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்துவிட்டு சென்ற திரவியம் எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்கள் நான் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அது முடங்கிவிட்டது. வேறு திரவியம் எங்கே? என்னாடினான், திணறினான், கேட்டான் கடு, கொடுத்தேன் ராஜகடு. 48 நாள் தவணை 2 பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு காசிமா நகர் வீதியிலே பிள்ளையோ பிழை, பிள்ளையோ விளை, பிள்ளையோ விளை அழைத்தேன் அக்கினி தேவனை. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? தனது கோடிக்காக தன்னையா அந்த அரிச்சனை விலைக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றோம். அந்த 56 வருஷத்தை அரசாங்க சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் தாக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே கால கண்டுபிடித்து சிப்பற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசா, அந்த குழந்தைகளுடன் வனத்துக்கு சமத்துக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? காட்டுக்கு சென்றவன் தான் மறுபடியும் நாட்டினுடைய பாதப்படக்கூடாது பார்க்கின்றேன். நாகப்பா, நாகராஜா, எப்போதும் நீ நாக சம்பவமாக பச்சரிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கு தென்படாமல் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா.